Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது ரயில்வே எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இது நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். இந்த ரயில்வே எக்ஸாம் எழுதுறவங்கல சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாம இருக்கும். அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இதுல ரயில்வே எக்ஸாம் எழுதும்போது மேக்ஸिमम அவங்க மிஸ்டேக் பண்ணக்கூடியது எல்லாருமே இந்த ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறது குரூப் டிஆர் இருக்கட்டும் என்டிபிசியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இது எப்படி கிராக் பண்ணுறது இந்த எக்ஸாமை அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய காமனாக நம்மளோட மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம சேஃப் ஜோனுக்கு போயிட முடியும். ஓகேவா, அதுதான் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட டாபிக் தெரிய வேண்டியது இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த காமனாக என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றதும் நம்ம தெரிஞ்சதை மட்டும்தான் அதை அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இதில் எக்ஸாமு நிறையா வரும். இப்போது ஏஎல்பி, என்டிபிசி, குரூப் டி இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது இல்லையா. அதில் எந்த எக்ஸாமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய ட்ரீம் ஜாபாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பமான ஜாபாக இருக்கலாம். ஓகேயா, அந்த இது எந்தது இப்போ என்டிபிசியில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இப்போ என்டிபிசினா அதுக்கானது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதுக்காகத்தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாமே அந்த எக்ஸாமுக்கு எப்படி கிளியர் பண்ண போகிறோன்றதா இருக்கும். இப்போ குரூப் டினா அதுக்கானதா ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாமே அதுக்கானதாக தான் இருக்கும். ஓகேவா, அதுதான் அடுத்து அதுக்கான இதோட ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் எப்படி நீங்கள் படிக்கிறீங்க அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு இது தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம இதில் ஸ்டடி பிளான் நம்ம முதல்ல தெரிய முக்கியம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப முக்கியமானதாக அவாய்ட் பண்ணதும் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரியணும். அது ஏன் அப்படின்னா இதில் என்ன ஸ்டேஜ் இருக்குது, சிலபஸ் என்ன, வேறு எப்படி இதில் மார்க்கோட பேட்டர்ன்ஸ் எப்படி வருது அப்படின்றது எல்லாமே இந்த இதில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அது முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் பேட்டர்னை வச்சு நம்ம எக்ஸாமை அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நடந்ததை அனலைஸ் பண்ணணும். இதோடைய இது எப்படி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது, டிஃபிகல்ட் லெவல் எப்படி இருக்குது, அதோட டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கானதுக்கு தனியாக ஒரு செட் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் மாதிரி நம்மளுடைய பிளானும் ஸ்டடி பிளானும் எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, அது மாதிரி தான் இது வந்து குரூப் டிக்குள்ளது. இது செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு எக்ஸாம் தான். அடுத்து ஃபிசிக்கலு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட சிலபஸ் ஃபுல்லாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம தான். ஓகேவா, இதுக்கு என்ன டைம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன எக்ஸாமோடைய ஒவ்வொரு இதுலேயும் டாபிக் வைஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், அந்த இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா, இல்லை இந்த பேசிக்கான விஷயம் எல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் அதிகமாக பண்ணக்கூடியது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிமம் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ்லாம் குறைக்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, அதுதான் இங்கே பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நம்மளோட ப்ரிப்பரேஷனில் அதை யூட்டிலைஸ் பண்ணணும். இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ இங்கே பிளான் பண்ணுறீங்க, ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதில் வந்து நார்மலாக சூப்பராக படிச்சிருப்பாங்க. அதில் சிலர் வந்து எக்ஸாம்லேயே கிளியர் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு காரணங்களில் மிஸ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்காது. அவங்க மாணவனே வெறித்தனமாக படிச்சிருப்பாங்க, ஒரு எப்படியோ அந்த வேலையை வாங்கிடணும்னு மட்டும் படிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க உன்னிப்பாக, அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான ஃபெயிலியருக்கான காரணம். இன்னொன்று, இந்த ப்ராப்பராகவே பிளானிங்கே இருக்காது. அவங்க பிளானே பண்ண மாட்டாங்க மொத்தமாக. ஏன்னா தான் வந்து வெறி ஒன்று மட்டும் படிப்பாங்க, எப்படி பண்ணணுன்றதை அனலைஸ் பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ முக்கியமாக பண்ணக்கூடியது ப்ராப்பராக பிளானிங் இருக்கணும். உங்களுடைய இது வந்து ப்ராப்பராக பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா, இந்த இது நீங்கள் மெயினாக பண்ணணும். இது எப்படின்னா இந்த ப்ராப்பர் பிளானிங்னா என்ன, இதெல்லாம் வருதுன்னா உங்களுடைய ஸ்டடி பிளானு. ஓகேவா, நீங்கள் என்ன எப்படி படிக்க போகிறீங்க, என்ன படிக்கணும், எந்த எக்ஸாமு, அந்த பேசுறது அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் சிலபஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்கான டைம், ஓகேவா, இப்போ இதுக்கான டைம் எப்படி கொடுப்பாங்க, ஓகேவா, அது நீங்கள் தெரியணும். அதே மாதிரி ப்ரியாரிட்டியான முக்கியமான ப்ரியாரிட்டியோட டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த இது அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். முக்கியமான டாபிக்ஸ் அதிகமாக டைம் கொடுத்து அப்போ தான் அதில் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அதிகமாக. ஓகேவா, அந்த மாதிரி
அதே மாதிரி முக்கியமாக உங்களுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸில் நீங்கள் எதெல்லாம் எந்த சிலபஸ் எல்லாம் ஃபுல் டெப்த்தில் கவர் பண்ணணுமோ அதை நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி சிலது வந்து அவாய்ட் பண்ணலாம். சிலது வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெஸ் ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்து அதை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக படித்த ஏரியா கீ ஏரியா இருக்கும், கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரெகுலராக வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நீங்கள் படித்ததை மறுபடியும் இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இது பண்ண முடியும். இப்போ இந்த ஃபோக்கஸ் பண்ணுற போதே உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும்? ரொம்ப முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் செக் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா டாபிக்ஸில் எல்லாம் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அதை நீங்கள் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதிகமான இம்பார்ட்டண்ட்டாக கொடுங்க, ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்துக்கோங்க. அந்த ஏரியாவில் கண்டிப்பாக வரும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அதோட லெவலும் தெரிஞ்சுக்க முடியும். அது கொஸ்டினோட லெவல் எப்படி மாடரேட்டராக இருக்கா, ஈஸியாக இருக்கா, ரொம்ப டஃப்பாக இருக்கா, அதை நீங்கள் உணர்ந்த முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? அப்போ அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு, உங்களோட பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு, டிஃபிகல்ட் லெவலும் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே பொறுத்தளவுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்லியாக. நீங்கள் பல எக்ஸாமில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரீக்வென்ஷனில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இது வந்து நம்ம ஆஸ்க்டு டாப்பிக்காக இருக்கலாம், இல்லை கொஸ்டினாக இருக்கலாம், எந்த டாப்பிக்கெல்லாம் ரெகுலராக வருது அதை ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் முக்கியமாக. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இது நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் நல்லா இதெல்லாம் நார்மலாக நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒரு எஃபெக்டிவாக நம்ம ஒரு ஸ்டடி பிளானை பண்ணணும் அப்படின்னா இது எதுக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸுக்காக தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஓன் செல்ஃப் நோட்டு நீங்கள் ஒரு ஆல்ரெடி ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா இதில் உங்களுடைய செல்ஃப் ஓன் நோட்ஸு நீங்கள் எடுத்து வைக்கணும். ஓன் நோட்ஸு நீங்கள் எடுத்து வைக்கணும். ஏன்னா அந்த நோட்ஸுன்றது என்னென்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க. அது உங்களோட ஓன் நோட்ஸு. அப்போ அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நீங்கள் அதிகமாக அட்டன் பண்ணணும். அதேமாதிரி மோக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மோக் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும் ஆகணும். மோக் டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய லெவல் என்னன்றது நீங்களே புரிஞ்சிட முடியும். சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல வீக்காக இருக்கீங்க, ஒரு ஏரியா ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஒரு சிலபஸ் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கிட்டோம், அதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்களோட ஒர்க்கை அது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனால் ரெகுலராக பண்ண மாட்டாங்க. ஒரு வாரம் இந்த இதை படிப்பாங்க, ஒரு வாரம் லீவ் விட்டுருவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிருப்பாங்க. அதுவுமே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. ஓகேவா? இதில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த இதை பண்ண முடியும். ரெகுலராக நீங்கள் பண்ணணும். அதேமாதிரி உங்களோட வீக்னஸ் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. இதில் ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. உங்களுடைய ஸ்பீடு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு ஸ்பீடு, அதே மாதிரி அக்யூரசி. ஓகேவா? அக்யூரசியுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இது இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப சுலபமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நீங்கள் இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறது தான் முக்கியம். அது சரியாக பண்ணணும், ஸ்பீடாகவும் பண்ணணும், கரெக்டாகவும் பண்ணணும். அப்போ இந்த ஏரியாவில் ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, பெஸ்ட்டாக பண்ணும்போது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களோட சீனியர் இருக்காங்க, 1 year 2 years படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிற கைடன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் நீங்கள் டீச்சர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ உடனே கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது யூடியூப் வாயிலாக இருக்கலாம், எது மூலியமாக இருக்கலாம், ஒரு மென்டராக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம். எதுவோ உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவாக இருந்தாலும் டெய்லி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களை. அதுதான் உங்களை ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, அந்த இதில் எதுவுமே கூடாது, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண திட்டிக்கும். ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் இவ்வளோ தெளிவாக பண்ணி எல்லாம் பண்ணுறது உங்களுடைய சக்ஸஸாக தான். ஓகேவா? அப்போ இதுக்காக நீங்கள் எந்த இது பண்ணாமல் ப்ராப்பராக இறங்கி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் மாற்றம் கிடையாது. இதில் ஃபைனலாக நீங்கள் என்னென்னா முக்கியமாக பார்க்கணும்னா, இதில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம எதெல்லாம் ரிப்பீட்டடாக பண்ணிடக்கூடாது, அதாவது அவாய்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் தெரியணும், எது அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிடணும். அதேமாதிரி எதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்.
அதே மாதிரி இப்போ நீங்கள் வெறும் பிளான் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. வெறும் பிளான் இருந்தால் இதாகாது. இதிலேருந்து ஆக்ஷனாக மாறணும். இந்த ஆக்ஷனில் தான் உங்களுடைய நிலையை நீங்கள் உணர முடியும், பார்த்துக்கிற முடியும். நம்மளால் பண்ண முடியும், நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இதில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அது சக்ஸஸாக இருக்கட்டும், ஃபெயிலியராக இருக்கட்டும். ஓகேவா? அப்போ தான் இங்கே ஃபெயிலியர் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து மீண்டும் எந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்குமோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற போகிறோம், டெவலப் பண்ண போகிறோம், மறுபடியும் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுதான் அதில். ஆனால் தெரிஞ்சுக்கணும், ஒரு பிளானை மட்டும் வச்சுருந்தா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் எப்போ ஆக்ஷனில் இறங்குறீங்களோ அப்போ மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், உங்களோட பிளானாக இருக்கட்டும், அது எல்லாமே எல்லா இடத்துலையும் நீங்கள் டிப்ஸு கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் நீங்கள் தெளிவாக நீங்கள் இருக்கணும். ஓகே? அதில் நீங்கள் கவனமாக இருங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகே, உங்களை நீங்கள் முழுசாக நம்பணும். நீங்கள் தான் இது உங்களோட ட்ரீம் ஜாப் தான். நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போ இது உங்களுக்கான ஜாப்பு. அப்போ நீங்கள் முழுசாக நம்பினா மட்டும்தான் அதை சக்ஸஸே பண்ண முடியும், இல்லைனா முடியாது. ஓகேவா? அப்போ என்னால் முடியும், நான் நிச்சயமாக பண்ணுவேன், நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், நிச்சயமாக நான் அதை அச்சீவ் பண்ணியே ஆவேன் அப்படின்ற முழுசாக ஃபஸ்ட்டு நம்புங்க. அப்போ தான் அதுக்கான ரிசல்ட்டுமே உங்களுக்கு தேடி வரும். ஓகேவா? வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சுருந்தா போதாது. நீங்கள் உழைக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாமே கற்றுக்கிட்டு சரியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே? தெளிவாக இருந்து அதை பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இதுதான் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.